அட நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அதிமுக இப்ப வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க. இத பார்த்து ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சி ஆகிருக்காங்க. அதிமுக தேர்தலுக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே தொடர்ந்து, அதுவும் இந்த முறை கட்டாயமா ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சி அமைஞ்சா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் குளிர்சாதன பெட்டி இலவசம்னு இப்ப அறிவிச்சிருக்க செய்தி தமிழகத்தையே ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன்ல இலவசமா பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. நாங்க நிச்சயமா இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவோம், இதுக்கான ஒட்டுமொத்த தொகையும் நாங்க கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு 10,000, குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2,000, நகர பேருந்து ஆண்களுக்கும் இலவசம், 5 லட்சம் பேருக்கு இருசக்கர வாகனம் 20,000 மானியம், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜ், அனைத்து குடும்ப அட்டைகளுக்கு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய்னு இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இது எல்லாம் எப்படி சாத்தியங்கிற கேள்வி இருந்தாலுமே அடுத்து திமுக என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்கன்னு மக்கள் கிட்ட ஒரே எதிர்பார்ப்பா இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.